நந்தி வாயிலிருந்து கொட்டும் தீர்த்தம். மார்கண்டேயன் நதி நீரும் மலையில வரக்கூடிய அந்த ஊற்று தண்ணியும் இணைஞ்சு சாமியுடைய திருப்பாதத்துல கீழே பட்டு கீழே நந்தி வாயில வர்றதுனால இது மார்கண்டேஸ்வரர் நந்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மகாபித்து என்று அழைக்கப்பட்ட மௌனகுரி சித்தர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கும் அணைக்கட்டு கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் திறக்கப்பட்ட சிறப்புக்குரியது. இந்த அணைக்கட்டு பகுதி தற்போது ஆன்மீக ரீதியாகவும் ஆச்சரியமான நம்பிக்கை கொண்ட இடமாக விளங்குகிறது. அணைக்கட்டுக்கு முன்புறம் மிக உயரமான கருப்புசாமி சிலை காணப்படுகிறது. இதைத் தொடர்ந்து உள்ளே சென்றால் நந்தி அல்லது காளை மாட்டின் தலைப்பகுதியில் இருந்து தண்ணீர் பீரிட்டு கொட்டுகிறது. நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த நீரில் குளிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் இங்கு வந்து குளிக்கிறார்கள். தலையில் எண்ணெய் தேய்த்து இந்த தீர்த்தத்தில் குளிப்பதை பார்க்க முடிந்தது. இந்த தீர்த்தத்தில் குளித்தால் நோய்கள் நீங்கும் என்றும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் என்றும் பலவிதமான நம்பிக்கைகள் நிலவுகிறது. பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. இங்கே தலைமுழுகிட்டு அப்படியே சிறப்பாக கோயில் இங்கே சிவன் கோயில் இருக்குங்க. அதனால் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு போனால் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் ஏதோ சாந்தமாகவும் இருக்கும். அதுக்காக நாங்கள் ஃபேமிலியாக இங்கே தருமபுரிலேருந்து இங்கே கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கோம் சார். இங்கே தலைமுழுகிட்டு போனால் நம்மளை பிடிச்ச அந்த சனி பீடை இதெல்லாம் போகும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கைக்கு இங்கே வந்துட்டு போனோம். இங்கே வந்துட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது ஒரு மனசுக்கு திருப்தி. நந்தி தீர்த்தம் விழுந்து கொண்டிருக்கும் இடத்தின் மேல் பகுதியில் சிவலிங்கம் ஒன்று வழிபடப்பட்டு வருகிறது. மார்க்கண்டேயருக்கு காட்சி கொடுத்த சிவனாக இவர் வழிபடப்பட்டு வருகிறார். இங்கிருக்கும் நந்தி சிலையின் அடிப்பகுதியில், அதாவது சிவனின் கால் பகுதியை தொட்டபடி இந்த தீர்த்தம் சென்று நந்தி வாய் வழியாக விழுகிறது என்று இங்கு பூஜை செய்யும் இவர் கூறுகிறார். சாமி பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவர் தான் மார்கண்டேயன். மார்கண்டேயன் இங்கே பக்கத்தில் அமர்ந்திருக்காரு. இவருக்கு தான் என்றும் 16 வயதை கொடுக்குறாரு. என்றென்றும் 16 மார்கண்டேயன். இந்த வரலாறுல தான் சிவனுடைய பேர் திருநாமம் பேர் மார்கண்டேஸ்வரன் இருக்குங்க. சாமியை பார்த்துங்க, லிங்கத்தை அவர் கையால் தழுவி பிடிச்சிட்டு இருப்பார். அவருடைய உயிரை எடுக்கும்போது லிங்கத்தை பிடிச்சிக்கினதுனால பாசக்கயிறை வீசும் போது லிங்கமும் சேர்ந்து மாட்டிக்குது கழுத்தில். அப்போ இழுக்கும் போது லிங்கமும் கூட வந்ததுனால சிவபெருமான் கோபத்தில் ருத்ர அவதாரமாக லிங்கத்திலிருந்து மேலே உருவமாக வெளியே வராரு. உருவமாக யமனவே வதம் செய்கிறாரு. அதான் நம்ம சாமியை இங்கே எல்லா கோவிலும் சிவாலயம் எவ்வளோ பேர் கோவிலுக்கு போனாலையும் லிங்கமாக தான் சாமியை வழிபாடு பார்த்துட்டு இருப்போங்க, வழிபடுவோங்க, லிங்கமாக தான் சாமியை கும்பிடுங்க. ஆனால் மார்கண்டேஸ்வரர் வரலாறுல மட்டும்தான் லிங்கத்திலே ருத்ர அவதாரமாக சாமியை பார்க்க முடியும். ருத்ர அவதார மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கண்டேஸ்வரர் இவரை வணங்கும் போது தீர்க்க ஆயுளோடும் சகல விதமான தோஷங்களும் பித்ரு தோஷங்களும் எல்லாமே நீங்கி அவர் என்றும் இளமையோடு வாழக்கூடிய பாக்கியம் கெட்டது. மார்கண்டேயனுக்கு எப்படி இளமை என்றென்றும் 16 வயது கிடைச்சதோ அதே போல் எல்லா விதமான பிரச்சனைகளை நீங்கள் அவருக்கு சந்தோஷத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய பாக்கியமும் எல்லாருக்கும் கிடைக்கும். மார்கண்டேயன் கிடைச்சது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கும். மனதால் அவர் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த பாக்கியம் அமைஞ்சிருக்கும். அதனால தான் இந்த இடத்துல இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபாடு செய்கிறாங்க, தீர்த்தத்தில் நீராடுறாங்க, ஆற்றுல குளிக்கிறாங்க, கங்கையில் நீராடுறாங்க. தினமும் சகலாவிதமான பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துட்டு இருக்காரு நம்ம மார்கண்டேஸ்வரர். உலகத்திலே 3வது இடம் மார்கண்டேஸ்வருக்கு 3 கோவில் மட்டும்தான். இது 2வதுல இருக்குது. மகாராஷ்டிராவில் 3வது ஒரு கோவில் இருக்குங்க.